வீதியில் திடீரென்று இறங்கி பாய்ந்து பிடித்த போலீசார் மோட்டார் வண்டியை ஓட்டி வந்த சிறுவர்கள். போலீசார் எடுத்த அதிரடி முடிவு. 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் படுகொலை, வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு. கடனை திருப்பி கொடுக்காததால் அதே பணத்தை செலவு செய்து கொலை உத்தரவு. பாதாள கும்பல் உறுப்பினரின் தந்தை மீது நடுவீதியில் துப்பாக்கிச் சூடு. தப்பித்து ஓடிய குற்றவாளிகளின் வீடியோ. விசாரணைகளில் கசிந்த பரபரப்பு தகவல். வீடொன்றில் புகுந்து இளம்பெண் ஒருவரை தாக்கி பொருட்களையும் சேதமாக்கி தப்பிச் சென்ற நபர்கள் துரத்திச் சென்ற போலீசார் துப்பாக்கிச் சூடு. 24 வயது நபருக்கு நேர்ந்த நிலை. வெப்பத்தை தணிக்க வானில குளத்தில் தஞ்சம் புகுந்த காட்டு யானைகள். ஸ்ரீலங்காவை உலுக்கி வரும் கடும் வெப்பம். ஏர்பஸ் லஞ்ச வழக்கு. முக்கிய சந்தேக நபர்களை தேடி ஆஸ்திரேலியா பறக்கும் சிஐடி குழுவினர். செம்மணி புதைக்குழிக்குள் உட்கார்ந்திருந்த நிலையில் எலும்புக்கூடு. எந்த பதிலுமின்றி கடந்து செல்லும் அரசாங்கம். தமிழ் சொந்தங்களுக்கு நேர்ந்த பரிதாபங்கள். FIFA உலக கிண்ணம் 16 வருடங்களின் பின் வாகை சூடியது ஸ்பெயின். மைதானத்தில் கடும் மோதல். அயன் திரைப்பட பாணியில் இலங்கைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 2 சம்பவங்கள். அதிர்ந்து போன அதிகாரிகள். வெற்றி கொண்டாட்டத்தில் FIFA தலைவரால் விலக்கி வைக்கப்பட்ட ட்ரம்ப். தகுந்த வயதோ அல்லது ஓட்டுநர் உரிமமோ இல்லாத சிறுவர்களிடம் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் வாகனங்களை வழங்கும் போக்கு தற்போது அதிகரித்து வருகிறது. பிள்ளைகள் மீதான பாசத்தால் செய்யப்படும் இந்த ஆபத்தான செயல் இறுதியில் பாரிய விபத்துகளுக்கும் விலை மதிப்பெற்ற உயிர்களின் இழப்புகளுக்கும் வழிவகுக்கிறது. சமீபத்தில் கிழக்கு மாவட்டத்தின் வீதி ஒன்றில் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள்களை ஓட்டிச் சென்ற சிறுவர்களை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். இனிவரும் காலங்களில் போக்குவரத்து விதிகளை மீறும் சிறுவர்கள் மீது மட்டுமன்றி அவர்களுக்கு வாகனங்களை வழங்கிய பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். வெளிநாட்டில் பதுங்கியிருந்து இலங்கையின் போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்தும் குங்பு ட்ருவான் என்பவரிடமிருந்து 15 லட்சம் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்குரிய பணத்தினை செலுத்தாமல் தவித்து வந்த இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இளைஞனை தீர்த்து கட்டுவதற்காக 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாக போலீசாருடைய ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கூறுகையில், நவகமுவ கொரதொட்ட சமநல உயன வீதியில் வைத்து இந்த இளைஞர் கடந்த 16ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பாக கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற நபர் மற்றும் மற்றொருவர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் வெளிநாட்டில் தங்கி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடும் குங்பு ருவான் என்பவரின் போதைப்பொருள் வலையமைப்பில் பண வசூல் செய்பவராக கடமையாற்றி வருவதோடு அவர் குறித்து கடத்தக்காரரின் நெருங்கிய உறவினர் என்பதும் அம்பலமாகியுள்ளது. அதேவேளை கொலையை செய்ய பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. தெஹிவளை கல்கிசை நிசல செவன பொதுமையானத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலதிக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த துப்பாக்கிச் சூடு நேற்று பிற்பகல் 3:25 மணிக்கு இடம்பெற்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் சண்டோ என்று அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியின் தந்தை என போலீசார் தெரிவித்தனர். இவர் தெஹிவளை ஓபன் சைட் மீனவர் குடியிருப்பில் வசித்து வருகிறார் என்று தெரிவிக்கப்படுகிறது. முகத்தை மூடி தலைக்கவசம் அணிந்து ஸ்கூட்டர் ரக மோட்டார் சைக்கிளில் பொது மயானத்துக்குள் நுழைந்த இருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தி தப்பிச் சென்றனர். 9 மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச் சூட்டால் அவரின் இடது கை மற்றும் நெஞ்சு பகுதியில் காயங்கள் ஏற்பட்டதோடு அவர் தற்போது களுபோவில் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சந்தேக நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் செல்லும் காட்சி அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. பிலியந்தல வீரசிங்க மாவட்ட பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிலியந்தல பொகுந்தர பகுதியில் கூர்மையான ஆயுதத்தால் போலீஸ் அதிகாரியை தாக்க முற்பட்ட சந்தேக நபர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். முன்னதாக பொரலஸ்கெமுவ ஓபி பெரேரா மாவட்டத்தில் உள்ள வீடொன்றுக்கு 2 மோட்டார் சைக்கிளில் கூர்மையான ஆயுதங்களுடன் வந்த 4 அங்கிருந்தவர்களை தாக்கி வீட்டுக்கு சேதம் விளைவித்ததாக போலீசார் தெரிவித்தனர்.
மேலும் சந்தேக நபர்கள் பிலியந்தலை நோக்கி தப்பிச் செல்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் பொகுந்தர வீரசிங்க மாவட்ட பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது தப்பிச் சென்ற சந்தேக நபர்களில் இருவர் போலீசாரை கண்டு மோட்டார் சைக்கிளை திருப்பி தப்பிக்க முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்த போலீசார் முயன்றபோது மோட்டார் சைக்கிளின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் தன்னிடமிருந்து கூர்மையான ஆயுதத்தால் போலீஸ் அதிகாரி ஒருவரை தாக்கியுள்ளார். அதையடுத்து தற்காப்பு நடவடிக்கையாக போலீஸ் அதிகாரி மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் சந்தேக நபரின் இடுப்பு பகுதியில் குண்டு பாய்ந்ததில் அவர் கீழே விழுந்தார். சம்பவ இடத்தில் காயமடைந்த 24 வயது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதோடு மோட்டார் சைக்கிளை செலுத்திய மற்ற நபர் தப்பிச் சென்றுள்ளார். காயமடைந்த போலீஸ் அதிகாரியும் சந்தேக நபரும் தெற்கு கொழும்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தாக்குதலுக்குள்ளான வீட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவரும் களுவோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிலியந்தலை மற்றும் பொரளஸ்கமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் நிலவும் கடுமையான வறட்சியால் சிறிய நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் வறண்டு போயுள்ள நிலையில் தண்ணீரை தேடி காட்டு யானைகள் கூட்டமாக குடியிருப்பு பகுதிகளுக்கு அண்மையில் வரத் தொடங்கியுள்ளன. கந்தளாய் பிரதேசத்தின் ஜெயந்திபுரம் மற்றும் சூரியபுரம் பகுதிகளில் அண்மைய நாட்களில் பல காட்டு யானைகள் கூட்டமாக காணப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். மேலும் கந்தளாய் சேருவில பிரதான வீதியின் சித்தாறு பகுதியில் லட்சக்கணக்கான பறவைகள் திரண்டுள்ளமையும் இயற்கை ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் கவர்ந்துள்ளது. மேலும் திருகோணமலை மாவட்டத்தை பாதித்துள்ள கடும் வறட்சி காரணமாக நீர்நிலைகள் வற்றி வருவதால் வன விலங்குகள் மற்றும் பறவைகள் நீர் மற்றும் உணவு தேடி இடம்பெயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் 10 விமானங்களை கொண்ட ஒரு விமான குழுமத்தை வாங்குவதற்காக 2013ஆம் ஆண்டில் ஒரு ஐரோப்பிய விமான நிறுவனத்திடமிருந்து $2 மில்லியன் லஞ்சம் பெற்ற வழக்கு தொடர்பில் விசாரணை செய்ய விசேட காவல்துறை குழு ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க உள்ளது. குறித்த வழக்கு தொடர்பான சந்தேக நபர்களையும் சாட்சிகளையும் தேடுவதற்காக லஞ்ச விசாரணை ஆணைக்குழு மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் ஒரு கூட்டு காவல்துறை குழுவே இவ்வாறு ஆஸ்திரேலியாவுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிய வருகிறது. ஆபஸ் லஞ்ச பரிவர்த்தனையில் பணம் பரிமாற்றப்பட்டதாக கூறப்படும் வங்கிக் கணக்குகளை வைத்திருந்ததாக கூறப்படுகின்ற ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகளிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் ஆதாரங்களை கண்டறிவதற்கும் இந்த கூட்டு நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிக்குள் கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் உட்கார்ந்த நிலையில் ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு அதை சுத்தப்படுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வு நேற்று இடம்பெற்றது. செம்மணி மனித புதைகுழிகள் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்கள் முன்னெடுக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய நிலையில் 37வது நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை 9 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன. அதைவிட ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டதில் சிசுக்களின் எலும்புக்கூடு உள்ளிட்ட 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதேவேளை நேற்று முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணியில் ஒரு மண்டையோடு வித்தியாசமான முறையில் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அதை சுத்தம் செய்கின்ற பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட போது இந்த எலும்புக்கூடு கால்கள் மடித்து உட்கார்ந்த நிலையில் காணப்பட்டது. மேலும் குறித்த எலும்புக்கூட்டினை சுத்தம் செய்யும் பணிகளை முன்னெடுக்கும் நிலையில் நாளைய தினமும் அகழ்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. செம்மணியில் புதைக்குழிக்குள் இருந்து கடந்த வருடம் செப்டம்பர் 4ஆம் தேதியும் கால்கள் மடிந்த நிலையில் உட்கார்ந்த நிலையில் ஒரு எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்ட நிலையில் புதைக்குழிக்குள் இருந்து கால்கள் மடித்து உட்கார்ந்த நிலையில் மீட்கப்படும் 2வது எலும்புக்கூடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஒரு பெரியவரின் எலும்புக்கூட்டுடன் சிறியவரின் எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதையும் சுத்தம் செய்யும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நாளைய தினமும் அவை அகன்றெடுக்கப்பட உள்ளன. அதன் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என்று இதுவரை 91 நாட்கள் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 446 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் 434 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகன்றெடுக்கப்பட்டுள்ளன. 23வது FIFA உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஸ்பெயின் 16 வருடங்களுக்கு பின்னர் 2வது முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற இந்த இறுதிப் போட்டிகள் நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினாவும் முன்னாள் சாம்பியன் ஸ்பெயினும் பல பரீட்சை நடத்தின. போட்டி தொடங்கியதில் இருந்து இரு அணிகளும் தாக்குதல் ஆட்டத்தை ஆரம்பித்தன. இருப்பினும் முதல் பாதையில் எந்த அணியாலும் கோல் அடிக்க முடியவில்லை. தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாதையிலும் 2 அணிகளும் பல வாய்ப்புகளை உருவாக்கினாலும் அவற்றை கோலாக மாற்ற தவறின. இதனால் 90 நிமிடங்கள் முடிவில் ஆட்டம் கோலின்றி சமநிலையில் இருந்தது. இதையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றினார். இதனையடுத்து வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்தின் போது அர்ஜென்டினா வீரர் என்சோ பெர்னாண்டஸ் சிவப்பு அட்டை பெற்று வெளியேற்றப்பட்டார்.
இதனால் அந்த அணி மீதி ஆட்டத்தை 10 வீரர்களுடன் விளையாட வேண்டிய நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து ஆட்டம் கூடுதல் நேரமாக 30 நிமிடம் வழங்கப்பட்டது. கூடுதல் நேரத்தின் போது ஸ்பெயின் வீரர் ஃபெர்ரான் டோரஸ் அபாரமான கோல் அடித்து அணிக்கு முன்னிலை பெற்றுக் கொடுத்தார். அதன் பின்னர் அர்ஜென்டினா சமநிலை கோலுக்காக கடுமையாக போராடிய போதும் ஸ்பெயின் வீரர்கள் சிறப்பாக தற்காப்பில் செயற்பட்டு முன்னிலையை தக்க வைத்தனர். இறுதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்திய ஸ்பெயின் 23வது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் சாம்பியன் பட்டத்தை வென்று வரலாறு படைத்துள்ளது. சுமார் 9 கோடியே 8 லட்சம் ரூபாய் பெறுமதி கொண்ட கொக்கையின் போதைப்பொருள் தொகையுடன் வெளிநாட்டு பயணி ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். தனது பயணப்பகுதியில் இந்த போதைப்பொருள் தொகையை மறைத்து வைத்து விமான நிலையத்தின் பசுமை வழி ஊடாக வெளியேற முயன்ற குறித்த பயணியை இன்று காலை சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் 23 வயதுடைய மலேசிய பிரஜை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நபர் இந்த போதைப்பொருள் தொகையை மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து பெற்றுக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் துபாய்க்கு சென்றுள்ளார். அங்கிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 650 என்ற விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தார். இதன்போது அவர் கொண்டு வந்த பயணப்பொதியில் 3 சாக்லேட் டொபி போத்தல்களில் 92 மாத்திரைகள் மிகவும் நுணுக்கமான முறையில் பொதி செய்யப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட 1 கிலோ 816 கிராம் எடை கொண்ட கொக்கையின் போதைப்பொருள் சுங்க அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட பயணி மற்றும் அவரிடமிருந்து மீட்கப்பட்ட கொக்கையின் போதைப்பொருள் தொகை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அது 10 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய 237 கிராம் கொக்கையின் போதைப் பொருளை வைத்திருந்த அங்கோலா நாட்டு பெண்ணொருவரை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பெண் 54 வயதுடைய நபர் ஆவார். அவர் அங்கோலாவில் இருந்து எதியோப்பியாவின் அடிஸ் அபாபா நகருக்கு வந்து அங்கிருந்து கட்டாரின் டோஹா ஊடாக இலங்கையை வந்தடைந்தார் என்பது தெரிய வந்துள்ளது. விமானத்திலிருந்து இறங்கிய பின் அவர் சக்கர நாற்காலியின் உதவியுடன் விமான நிலைய முனையத்தை நோக்கி பயணித்துள்ளதோடு அதன்போது அவரது நடத்தை குறித்து சுங்க அதிகாரிகளுக்கு ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக அந்த பெண் மீது அவதானம் செலுத்தினர். அங்கு இடம்பெற்ற விசாரணையின் போது அவராக முன்வந்து திறனவிருந்த கொக்கையின் போதைப்பொருள் அடங்கிய 14 மாத்திரைகளை சுங்க அதிகாரிடம் ஒப்படைத்தார். அதை தவிர மேலும் சில போதைப்பொருள் மாத்திரைகளை தான் விழுங்கியுள்ளதாகவும் அந்த பெண் சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் முன்னிலையில் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கினார். சம்பவம் குறித்து சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது. 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு பின்னர் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேடையில் தொடர்ந்து நின்றிருந்த காட்சி சமூக ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகக்கோப்பையை வென்ற ஸ்பெயின் அணியின் தலைவர் டோட்ரிக்கு கோப்பை வழங்கப்பட்ட பின்னர் ட்ரம்ப் மேடையில் தொடர்ந்து நின்றிருந்தமை தொலைக்காட்சி ஒளிபரப்பு காட்சிகளில் பதிவாகியுள்ளது. அதன்பின் ஸ்பெயின் வீரர்கள் உலகக்கோப்பை ஏந்தி வெற்றியை கொண்டாடிய வேளையில் ட்ரம்ப் மேடையை விட்டு உடனடியாக விலகவில்லை என்று சமூக ஊடகங்களில் பலரும் கருத்து வெளியிட்டுள்ளனர். மேலும் அந்த காட்சிகளில் ட்ரம்புக்கு சற்று பின்வாங்குமாறு சைகை செய்வது போன்ற தருணமும் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. இதனிடையே ஃபிஃபா தலைவர் ஜியானி இன்ஃபான்டினோ ட்ரம்பிடம் சென்று அவரை மேடையிலிருந்து அழைத்துச் செல்ல முயற்சிப்பது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. குறித்த காணொளிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்ற நிலையில் ட்ரம்பின் நடத்தை குறித்து பல்வேறு கருத்துக்கள், விமர்சனங்கள் மற்றும் மாறுபட்ட விளக்கங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வீதியில் திடீரென்று இறங்கி பாய்ந்து பிடித்த போலீசார் மோட்டார் வண்டியை ஓட்டி வந்த சிறுவர்கள். போலீசார் எடுத்த அதிரடி முடிவு. 8 லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தில் படுகொலை, வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு. கடனை திருப்பி கொடுக்காததால் அதே பணத்தை செலவு செய்து கொலை உத்தரவு. பாதாள கும்பல் உறுப்பினரின் தந்தை மீது நடுவீதியில் துப்பாக்கிச் சூடு. தப்பித்து ஓடிய குற்றவாளிகளின் வீடியோ. விசாரணைகளில் கசிந்த பரபரப்பு தகவல். வீடொன்றில் புகுந்து இளம்பெண் ஒருவரை தாக்கி பொருட்களையும் சேதமாக்கி தப்பிச் சென்ற நபர்கள். துரத்தி சென்ற போலீசார் துப்பாக்கிச் சூடு. 24 வயது நபருக்கு நேர்ந்த நிலை. வெப்பத்தை தணிக்க வானில குளத்தில் தஞ்சம் புகுந்த காட்டு யானைகள். ஸ்ரீலங்காவை உலுக்கி வரும் கடும் வெப்பம். ஏர்பஸ் லஞ்ச வழக்கு. முக்கிய சந்தேக நபர்களை தேடி ஆஸ்திரேலியா பறக்கும் CID குழுவினர். செம்மணி புதைக்குழிக்குள் உட்கார்ந்திருந்த நிலையில் எலும்புக்கூடு. எந்த பதிலுமின்றி கடந்து செல்லும் அரசாங்கம். தமிழ் சொந்தங்களுக்கு நேர்ந்த பரிதாபங்கள். ஃபிஃபா உலக கிண்ணம் 16 வருடங்களின் பின் வாகை சூடியது ஸ்பெயின். மைதானத்தில் கடும் மோதல். அயன் திரைப்பட பாணியில் இலங்கைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய 2 சம்பவங்கள். அதிர்ந்து போன அதிகாரிகள். வெற்றி கொண்டாட்டத்தில் ஃபிஃபா தலைவரால் விலக்கி வைக்கப்பட்ட ட்ரம்ப்.